ரிக் அண்ட் மார்ட்டின்னு ஒரு ஷோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் டீப்பான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஷோ. இதுல ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் இருப்பாங்க, ஒன்னு ரிக், இன்னொன்னு மார்ட்டி. ஒரு எபிசோட்ல அவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க கார் பேட்டரி டேமேஜ் ஆயிரும், ஒர்க் ஆகாம நின்னு போயிரும். அப்ப ரிக் மார்ட்டியை கூப்பிட்டு ஒரு மினியேச்சர் வெர்ஷனா மாறி அந்த பேட்டரிக்குள்ள போவாப்ல. அங்க பார்த்தா ஒரு யூனிவர்ஸே இருக்கும். அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேலை செஞ்சு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி அதை வச்சு ரிக்கோட காரை ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே ரிக்கோட காருக்காகத்தான் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. பேசிக்கலி அந்த உலகத்துல பணம் இருக்கும், சோ வேலை செஞ்சு பணம் வாங்கிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், நல்ல ஜாலியா தான் வாழுவாங்க. பட் அவங்களோட ஹையர் பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ரிக்கோட காருக்கு ஒரு பேட்டரியா இருந்து எனர்ஜி சப்ளை பண்றது. மார்ட்டிக்கு இதை பார்த்து ஒரே ஷாக்கா இருக்கும். என்னது, நீங்க வந்து ஸ்லேவரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பேட்டரிக்காக அவங்கள ஒர்க் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ரிக்கு சொல்லுவான், இதை பத்தி எல்லாம் அவங்க கிட்ட சொல்லிராத, சொன்னீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே டிப்ரெஸ் ஆயிருவாங்க. அவங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறது ஏதோ ஒரு மனுஷனோட காரோட பேட்டரிக்கு எனர்ஜி சப்ளை பண்றது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நிறைய பேர் மாஸ் சூசைட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சோ ரிக்கும் மார்ட்டியும் ஏலியன்ஸ் மாதிரி ஒரு கொம்பு வச்சுட்டு வேஷம் போட்டு அந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற மக்களை பார்ப்பாங்க. அந்த மக்களும் இவங்களை ஏதோ ஒரு கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. ஆனா ஒரு டைம்ல வந்துட்டு அந்த மினியேச்சர் யூனிவர்ஸ்ல இருக்கிற லீடருக்கு வந்துட்டு ரிக்கோட காருக்காகத்தான் இவங்க இவ்வளவு வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துடும். ரிக்கு கூட சண்டையெல்லாம் போடுவாங்க, ஆனாலும் அவங்களால அந்த வேலையை நிறுத்த முடியாது. ஏன்னா ஒன்ஸ் அவங்க வேலை செய்யறதை நிறுத்திட்டாங்க அப்படின்னா ரிக் அந்த பேட்டரியை தூக்கி போட்டு வேற பேட்டரி வாங்கிடுவாப்ல, இவங்க யூனிவர்ஸே இல்லாம போயிடும். சோ ஈவன் தோ இந்த மாதிரி ஒருத்தர் பேட்டரிக்காகத்தான் நம்ம வேலை செய்யறங்கிறது அந்த லீடருக்கு தெரிஞ்சாலும் அதை அவனால பீப்புள் கிட்ட சொல்ல முடியாது. பீப்புள் கண்டினியூஸா ஒர்க் பண்ணி ரிக்கோட காருக்கு எனர்ஜி சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா அது அவங்களுக்கே தெரியாது. இது ஒரு அனிமேட்டட் ஷோ தானே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூனிவர்ஸ்ல அப்படி இல்லையில, நம்ம என்ன பண்றோம், நம்ம எதுக்காக ஒர்க் பண்றோம், நம்ம பர்பஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியுமில்ல. தெரியும்ல.